பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது போலீஸ் உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் அது நடக்காதவாறு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. பாவெல் ஏசுதாசன் விசஸ் தி ரெஜிஸ்ட்ரார் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற கேஸில் ஒரு ஃப்ராடுலன் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அவர் அம்மாவோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட மறுத்ததும் இல்லாமல் அந்த அம்மாவை தகாத வார்த்தையாலையும் பேசுகிறார். இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டின் படி தவறுங்க. ஸோ அவர் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் அந்த இன்ஸ்பெக்டர் 2 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. இதே தீர்ப்பை மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் உறுதி பண்ணுறாங்க. மேலும் அந்த இன்ஸ்பெக்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து நீங்க செஞ்சது தவறு, ஸோ இது ஆர்டிகல் 21 சொல்லக்கூடிய ரைட் வித் டிக்னிட்டியை வயலேட் பண்ணுது, விச் இன்க்ளூட்ஸ் ரைட் டு பி ரெஸ்பெக்டட் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனையும் உறுதி பண்ணி மேலும் ஆல் ஓவர் இந்தியா போலீஸ்க்கு யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஃபியூச்சரில் நடந்தது அப்படின்னா உங்ககிட்ட மிஸ்ட்ரீட் பண்ண அந்த பர்டிகுலர் அதிகாரியை அவருடைய சுப்பீரியர் அதிகாரிகிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இல்லை சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், மேலும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு யார்கிட்ட வேணா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்க. ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற தவறுனால எல்லா அதிகாரிகளும் தவறான அதிகாரிகள் கிடையாதுங்க.